அதிமுகவுக்கு நீங்க போற ஒவ்வொரு ஓட்டம் பிஜேபிக்கு போறதாதான் போய் முடியும். அது சொல்லணும். தப்பித்தவரை அதிமுக ஆட்சிக்கு வந்தால் எடப்பாடி பழனிசாமி தப்பித்தவரை ஆட்சிக்கு வந்தால் எடப்பாடி பழனிசாமி 2 மாசம் கூட முதலமைச்சர் தலைவர் உட்கார விட மாட்டாங்க. பிஜேபிக்கார ஆட்டத்தை கலைச்சி ஆடுவான். எலெக்ஷனுக்கு முன்னால ஒரு ஆட்டம், எலெக்ஷனுக்கு பின்னால ஒரு ஆட்டம். இதுதான் மற்ற மாநிலங்களில் பிஜேபி செய்து கொண்டிருக்கிற அரசியல். கூட்டணியில் இருக்கிற கட்சிக்கு துரோகம் இழைப்பதுதான் பாஜகவுடைய அரசியல் பண்பு. அதுதான் நீண்ட காலமாக இருந்து வருகிறது. யார் கூட இருந்து தோல்ல சுமக்கிறாங்களோ அவங்களை விழுங்கி செவிக்கிற பண்பு தான் பாஜகவுடைய பண்பு. இப்ப தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதிமுக 2வது இடத்துல இருக்கு. அது அவனுக்கு கண்ணு உடுத்துது. திமுக முதலிடத்தில் இருக்கு, அதிமுக 2வது இடத்துல இருக்கு. அதிமுகவை வீழ்த்தி விட்டு பிஜேபி 2வது இடத்துக்கு வரணுங்கிறதா இந்த தேர்தலில் பிஜேபியுடைய நோக்கம். அதனால்தான் அதிமுகவை முன்னால் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் 27 இடத்துல போட்டியிடுகிறார்கள். தமிழ் மாநில காங்கிரசும் பாஜக சின்னத்தில் தான் போட்டியிடுகிறார்கள். இந்த அளவுக்கு இடம் கொடுத்திருப்பது எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இங்கே சிவப்பு கமலம் இருக்கிறார். இந்த தேர்தலுக்கு பிறகு அதிமுகவின் எதிர்காலம் கேள்விக்குறியாக்கப்படுகிறது. பாண்டிச்சேரி அதற்கு உதாரணம். ஒரு காலத்தில் அதிமுக தான் மற்றவர்கள் தொகுதி பிரிச்சு கொடுத்தாங்க. இப்போ பாண்டிச்சேரி தேர்தல் முடிஞ்சிருச்சு. 9ஆம் தேதி அதிமுக எத்தனை இடங்களை போட்டியிட்டது தெரியுமா? 2 இடங்கள் தான், 30 தொகுதி. பாஜக எத்தனை இடங்களை போட்டியிட்டது தெரியுமா? 10 இடங்களை போட்டியிட்டது. என்ன பாஜக அப்படி ஊரா கிளைகளை வச்சு வளர்ந்துருக்கிறாங்க? பாண்டிச்சேரியில் ஒண்ணுமே கிடையாது. ஆனா அதிமுகவை ஓரம் கட்டி இன்றைக்கு நோஞ்சானாக்கி விட்டது பாஜக. அதே போல பாண்டிச்சேரியில் அதிமுகவை ஒரு நோஞ்சான் கட்சியாக மாற்றி இருக்கிற பாஜக தமிழ்நாட்டிலும் அப்படி அதிமுகவை வீழ்த்தும்